எதிர்பாராத ட்விஸ்ட்டு. ஆனால் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. குழந்தைங்க ஒரு தப்பு பண்ணி மேலும் மேலும் தப்பு பண்ணுற மாதிரி காமிச்சது ரொம்ப மனசு ரொம்பவும் ஒரு பாதிச்சிடுச்சு. பரத் எப்போவுமே ஹேண்ட்ஸமு, பாய்ஸோட பரத் வேறு குழந்தை. இப்போது ஹேண்ட்ஸமாக சூப்பராக நல்லா இருந்தார். நல்ல ஆக்டிங். எஸ் நல்லா பார்க்கலாம். நான் பேசுகிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சஸ்பெக்ட் இவங்க தான் தெரியாமல் நம்ம இவங்களும் அசமிஷன் பண்ணி வச்சுருப்போம். பட் வித்தியாசமான சஸ்பெக்டாக காமிச்சு இந்த க்ரைம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு டெம்ப்டாக இருந்தது. யாருன்னு தெரியாமல் இருந்தது. நல்லா இருக்குது கதை. ஆல்வாஸ் பரத் சார் ரொம்ப சூப்பராக இருந்தது. வில்லன் கேரக்டரு, போலீஸ் பரத் கேரக்டர் ரொம்ப நல்லா. போலீஸ் அந்த ஆஃபீஸர் லேடி நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் விறுவிறுப்பாக போயிங்க. அடுத்தது என்னன்ற கடைசி வரைக்கும் அது த்ரில்லாகவே இருந்த மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பரத்லாம் நாங்கள் ரொம்ப பாய்ஸ் படத்தில் ரொம்ப சின்னதாக பார்த்தது இல்லை. ரொம்ப நல்ல மெச்சூர்டு கேரக்டர். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இல்லை அது இந்த ட்விஸ்ட்டு, லாஸ்ட் ட்விஸ்ட்டை எதிர்பார்க்காம ஒரு ட்விஸ்ட்டு தான். அது ரொம்ப நல்ல மெசேஜ் கூட இருக்குது. பட் நாங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு இடமும் வேறு ட்விஸ்ட் இருந்தது இல்லையா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு தீம் சொல்லியிருக்காங்க. பசங்களுக்கு வந்து தப்பு செய்தால் அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். ஃபஸ்ட்டு குழந்தையிலேருந்து சாரி சொல்லி கொடுக்க தெரியணும். தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். இந்த 2 வார்த்தையை முதல்லேருந்தே சொல்லி கொடுக்க தெரிஞ்சாக்கா பசங்க தப்பு செய்யாதுங்க. தப்பு செய்தாலும் ஒத்துக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பரத் சூப்பராக பண்ணியிருந்தான். வெரி நைஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு அங்கிள். பிடிச்சிருந்துச்சு அங்கிள். நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சீட்டு நுனியில் ரொம்ப நாள் கழிச்சு பாய்ஸ் பரத் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. ஸ்ரீஃபன் சார்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சங்கீதா மேடம்னு நல்லா நடிச்சிருக்காங்க. படம் போர் அடிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்த்தோம். பரத் ரொம்ப சூப்பர். அதனால் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருக்கு. இல்லை இதுதான் நான் பார்த்தது. இது நல்லா இருக்கு. விறுவிறுப்பாக போகுது. ஆமாம் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரி போர் அடிக்காத நல்லா வேகமாக போகுது படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். தாராளமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. குடும்பத்தோடு பார்க்கலாம். பரத் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. வந்த லேடிஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய ஆக்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க புதுசாக, சங்கீதாவா, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. என் ராசாவின் மனசில் நினச்சேன் அவங்க தான். போலீஸ் ஆஃபீஸராக நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் வில்லன் கேரக்டர்லாம் நல்லாயிருக்கு. குழந்தைங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பெரியவங்க கிட்ட சொல்லணும். அதுதான் மெசேஜ். ஃப்ளாட்லலாம் இப்படி எதேதோ நடக்குது. ஃப்ளாட்டில் போய் குடியிருக்கிறாங்க. ஃப்ளாட்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிய மாட்டேங்குது. அதை தெரிய வைக்கிறாங்க வெளியில். அதுதான் கதையோட மெசேஜ். குடும்பத்தோடு பார்க்கணும். கண்டிப்பாக ஃப்ளாட்டில் ஒர்க் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கலாம். என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். சூப்பராக இருக்குப்பா. பரத் நல்லா நடித்தார். சூப்பராக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு. பரபரப்பாக போகுது. ஒரு சஸ்பென்ஸாக போகுது. எக்ஸலண்ட். சூப்பர். வெரி எக்ஸலண்ட் ஆக்டிங். எல்லாமே சரியாக இருக்கு. டெஃபினெட்லி சூப்பர் சார். நல்லா இருக்குது சார். 2-3 வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ. பரத் சார் நல்லா சூப்பராக போல்டாக பண்ணுறாரு. த்ரில்லாகவும் இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. தேங்க்யூ.